guys, welcome to Amda's Kitchen. இன்றைக்கி நம்ம அம்தாஸ் கிச்சனில் சண்டே ஸ்பெஷல் சிக்கன் குழம்பு ப்ளஸ் சிக்கன் 65 எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா. அதுக்கு மேலே என்ன பண்ணியிருக்கேன்னா 1/2 kg சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் உப்பு 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டு அதை ஓரமாக பிசைஞ்சு வச்சுருக்கேன். அது அப்சர்வ் ஆகட்டுன்றதுக்காக. தென் 3 வெங்காயம் 4 தக்காளியை குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாயை எடுத்து அதில் 10 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் பட்டை லவங்கம் ஏலக்காய் அதெல்லாம் போட்டிருக்கேன். அப்புறமாட்டி நறுக்கி வச்ச வெங்காயத்தை அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். வெங்காயம் ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமாடி தக்காளி போடுறேன். தக்காளி மசிகிறதுக்காக உப்பும் மஞ்சத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூனும் போடுறேன். நல்லா அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிடுறேன். தக்காளி லைட்டாக மசிஞ்சதுக்கப்புறமாட்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 3 டேபிள் ஸ்பூன் போடுறேன். ஸோ அதையும் நல்லா போட்டு அந்த எண்ணெயிலே அப்படியே நல்லா பிசைஞ்சிடுறேன். பிசைஞ்சதுக்கப்புறமாட்டி நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா கறி, ஸோ அதை எடுத்து அப்படியே அதே மசாலாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடுறேன். தண்ணி எதுவும் இப்போதைக்கு ஊற்றுறேன், பிகாஸ் அந்த கறியில் இருக்க தண்ணியே வெளியே வரணும் அப்படின்றதுக்காக. தென் 4 டேபிள் ஸ்பூன் காரத்தூள் போட்டிருக்கேன். காரத்தூள் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுறதுக்கப்புறமாட்டி ஒரு செம்பு தண்ணி ஊற்றிருக்கேன். ஏன்னா குழம்பு கன்சிஸ்டன்சி வரணுன்றதுக்காக ஒரு செம்பு தண்ணி மட்டுமே போதும். அப்போனா திக்கான குழம்பு வரும். ஸோ திரும்ப மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா குழம்போட எண்ணெய் மேலே வந்திருக்கணும். வந்தனால நம்மளோட சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ சிக்கன் குழம்பு ரெடிங்க, பிளேட்டிங் பண்ணிவிடுங்க. அடுத்து சிக்கன் 65 எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா. ஸோ அதுக்கு 1/2 kg சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். தென் மஞ்சள் போட்டிருக்கேன், உப்பு போட்டிருக்கேன், அப்புறமாட்டி சில்லி பவுடர் போட்டிருக்கேன். இது ஆஸ் யூஷுவல் நம்ம அந்த சிக்கனுக்கு செஞ்சது தான். இதில் சீக்ரெட்டாக என்னென்ன போட போகிறேன் அப்படின்னா, இந்த சிக்கன் மசாலாவும் கடையிலேருந்து வாங்கி போட மாட்டாங்க, எங்கள் மாமாவே வீட்டில் அரைச்சாரு. ஸோ அந்த சிக்கன் மசாலா தான் போட்டிருக்கேன். ஸோ அது கலருமே செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அந்த சிக்கன் மசாலா போட்டு நான் நல்லா அதை பிசைஞ்சு விட்டு ஓரமாக வச்சிடுறேன். இது உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறேன். அதே மாதிரி இப்போ அதை செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதை ஓரமாக வச்சுட்டு இப்போ பேன் எடுத்து அதில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமாட்டி இப்போ நான் வச்சுருக்கேன் இல்லையா சிக்கனை, அதை பேட்சாக போட்டு நான் பொரித்து எடுத்துக்கிறேன். ஸோ இந்த சிக்கனோட ஃபைனல் லுக் நீங்கள் பாருங்களேன், நிஜமாகவே உங்களுக்கே பிடிக்கும். ஸோ கடையில் இருக்கிற மாதிரி இருக்குது, அந்த மாதிரி கலரில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் பேட்சாக வச்சுருக்கேன். நம்மளோட சிக்கனும் தென் அதில் ஆனியன் கட் பண்ணி போட்டால் நம்மளோட சிக்கனும் ரெடி. மறக்காமல் ட்ரை பண்ணி